சாப்டர் 1 அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமி. கண்ட்ரியில் வந்து நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுவோம். கூட்ஸ் வந்து என்னென்னா ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ் கூட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதா கூட்ஸ். சர்வீஸ் வந்து நம்ம வந்து பேங்கிங், இன்சூரன்ஸ் அது மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அவுட்புட்னா என்னென்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து நம்ம வந்து மணிக்காக தான் வந்துட்டு அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் வந்து ஒரு எக்கனாமியோட அவுட்புட். வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம எவ்வளோ மானிட்டரி வேல்யூக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமோ அதுதான் வந்து அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமி. அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமியில் வந்து நம்ம இன்டர்மீடியட் கூட்ஸும் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இன்டர்மீடியட் கூட்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு இன்டர்மீடியட் கூட். ப்ரெட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து மைதா, சுகர்லாம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு இன்டர்மீடியட் கூட். செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ்னால் கார் வந்து நம்ம வந்து வாங்குகிறோம், மறுபடியும் வந்து அதை வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து சேல் பண்ணுறோம். அதுதான் வந்து செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ். இந்த ரெண்டையும் வந்துட்டு அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமியில் வந்து இந்த ரெண்டும் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. டொமஸ்டிக் அவுட்புட்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ கண்ட்ரிஸ் தான் வந்து டொமஸ்டிக் அவுட்புட். இந்த டொமஸ்டிக் அவுட்புட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் கம்பெனி இல்லாட்டி ஒரு பப்ளிக் செக்டர் இல்லாட்டி ஒரு ஃபாரின் கம்பெனிஸ், இந்தியாவுக்குள்ளே இருக்க ஃபாரின் கம்பெனிஸ், இது எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் வந்து டொமஸ்டிக் கூட்ஸ்க்கு அடியில் டொமஸ்டிக் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்னென்ன வேணும், அப்படி மெயினான என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். லைக் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர்ஷிப், நேச்சுரல் ரிசோர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே வேணும். லைக் பவர் எல்லாமே வேணும். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா, நம்ம இந்தியன் நேஷன்ஸ் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்க இன்கம் தான் வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இந்தியன் நேஷன் ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியா மைனஸ் இன்கம் ஆஃப் ஃபாரினர்ஸ் இன் இந்தியா அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நேஷ்னல் ப்ராடக்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ளஸ் இன்கம் ஆஃப் இந்தியன் அப்ராட் மைனஸ் இன்கம் ஆஃப் ஃபாரினர்ஸ் இந்தியானா நேஷ்னல் ப்ராடக்ட். இதை வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் NFIAD இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் ப்ராடக்ட். அப்படி இதோட இன்னொரு ஃபார்முலா வந்து இது. காஸ்ட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க, மார்க்கெட் காஸ்ட் அண்ட் ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட்னால் வந்து ஃபேக்ட்ரி ப்ரைஸில் இருக்க காஸ்ட். நம்ம ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து எந்த டேக்ஸும் இல்லாமல் போடுற காஸ்ட் தான் வந்து ஃபேக்ட்ரி ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் காஸ்ட்னால் வந்துட்டு ஃபேக்ட்ரி ப்ரைஸ் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ், சென்டர் டேக்ஸும் சென்டர் அண்ட் ஸ்டேட்டோட இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுத்தையும் ஃபேக்டர் ப்ரைஸ் இதையும் ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மார்க்கெட் காஸ்ட் வரும். இப்போ வந்து இந்த ஃபேக்ட்ரி ப்ரைஸ் வந்து எப்பவுமே ஒரு இன்ஃப்ளேஷனால் வந்து அஃபெக்ட் ஆகும். எப்படின்னா, இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும் போது நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஃபேக்ட்ரி ப்ரைஸும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க, கான்ஸ்டன்ட் அண்ட் கரண்ட் ப்ரைஸ். இதுவும் வந்துட்டு இன்ஃப்ளேஷனால் இந்த ரெண்டும் இம்பேக்ட் ஆகும். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னால் வந்து பேஸ் இயர் வச்சு இருக்கும். லைக் 2011 to 12 பேஸ் இயர் அந்த ஒரு காஸ்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. கரண்ட் ப்ரைஸ்னால் ப்ரெசன்ட் இன்ஃப்ளேஷன் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. லைக் எம்ஆர்பிலாம் வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ் வச்சு தான் எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டில் வந்து எம்ஆர்பி ரேட் போட்டிருக்குள்ள அது வந்து கரண்ட் ப்ரைஸில் தான் வந்து அது கால்குலேட் பண்ணுவாங்க. ரியல் நேஷ்னல் இன்கம், நாமினல் நேஷ்னல் இன்கம்னா, ரியல் நேஷ்னல் இன்கம் வந்து பேஸ் இயர் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. நாமினல் வந்து கரண்ட் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா, நாமினல் நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை ரியல் நேஷ்னல் இன்கம் தான் ஜிடிபி. நேஷ்னல் இன்கமோட இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுள்ள ப்ரைஸ் அதே கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட ஜிடிபி டிஃப்ளேட்டர் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கலெக்ஷன் ப்ராப்பராக இல்லை, கவர்மெண்ட் வந்து அது அப்புறம் கம்மியாக இருக்கும்போது வந்து எக்கனாமியை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்பவுமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ரியல் நேஷ்னல் இன்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நாமினல் நேஷ்னல் இன்கம் தான் வந்துட்டு ஹையாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு
இன்ஃப்ளேஷன் அப்போ வந்துட்டு ரியல் நேஷனல் இன்கம் வந்து கம்மியாக இருக்கும். டீஃப்ளேஷன் அப்போ வந்துட்டு ரியல் நேஷனல் இன்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதோட டெஃபினேஷன் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் பர்டிகுலர் இயர்னா ஃபைனல் கூட்ஸ் மட்டும்தான். ஃபைனல் கூட்ஸ்னால் என்னென்னா ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ரெட்டு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ரெட்டு தான் ஃபைனல் ப்ராடக்ட். அதுக்கு யூஸ் பண்ணுற மைதா, சுகர் அதெல்லாம் வந்துட்டு ஃபைனல் ப்ராடக்டாக வராது. ஸோ வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ்ட் இன் பர்டிகுலர் இயர்னா 1 இயர். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே வந்து ஜிடிபியில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஜிடிபி வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் தான் வந்து ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிடிபியில் வந்துட்டு லைக் கார் வந்து நம்ம வந்து செகண்ட் ஹேண்டாக வந்து சேல் பண்ணோன்னா அதெல்லாம் வந்து ஜிடிபியில் வந்துட்டு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்டிபினா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபியிலேருந்து வேரண்ட் இயரை வந்து மைனஸ் பண்ணோன்னா என்டிபி கிடைக்கும். ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஜிஎன்பியில் வந்து ஜிடிபி ப்ளஸ் இன்கம் ஆஃப் இந்தியன் அப்ராட்ஸ் மைனஸ் இன்கம் ஆஃப் ஃபாரினர்ஸ் இன் இந்தியா. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. இன்கம் ஃப்ரம் அப்ராட் வந்துட்டு 3 வந்து டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ் தான் வந்து இன்கம். இந்தியன்ஸ் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் லோன்ஸ்னால் வந்து மணி வந்து நம்ம வந்து லென் பண்ணது, அப்புறம் வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம பாரோ பண்ண மணி. மோஸ்ட்லி இந்தியா கேஸில் வந்து நம்ம நெகட்டிவாக தான் இருக்கும், நம்ம வந்து நெட் பாரோவர்ஸாக இருக்கும். எக்ஸ்டர்னல் கிராண்ட்ஸ்னால் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் அதர் யூஎன் பாடிஸ்லேருந்து நம்மளுக்கு வர கிராண்ட்ஸ் தான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் கிராண்ட்ஸ். இந்த மூணையும் வந்துட்டு ஜிஎன்பி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்என்பினா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். என்என்பினா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன், இல்லாட்டி வந்து ஜிடிபி ப்ளஸ் இன்கம் ஆஃப் அப்ராட் மைனஸ் டிப்ரிசியேஷன். இந்த 2 ஃபார்முலா வந்து என்என்பிக்கு யூஸ் பண்ணலாம். என்என்பி தான் வந்துட்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆஃப் பர் கேபிட்டா இன்கம்னா வந்துட்டு ஒரு பர்சனோட ஒரு வருஷத்தோட இன்கம் தான் பர் கேபிட்டா இன்கம். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா என்என்பி மைனஸ் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி டிவைட் பண்ணும். இதோட யூசஸ் என்னென்னா பர் கேபிட்டா இன்கம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு அர்த்தம். கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கண்ட்ரி வந்து டெவலப் ஆகலை அப்படின்னு அர்த்தம்.